வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 20வது நாளுக்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். 96வது கேள்வி. ரூபாய் 782 ஆனது 1/2:2/3:3/4 என்ற விகிதத்தில் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டால் முதல் பாகத்தின் மதிப்பு என்ன? இந்த மாதிரி டிவைடில் இருக்குது அப்படின்னா, ஃப்ராக்ஷனாக இருக்குன்னா நம்ம முதல்ல அது என்னவா மாற்றணும், நார்மலாக 3 நம்பர்ஸாக மாற்றிக்கணும். எப்படி அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது 2, 3, 4 இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 2 3 2 4. அப்போ 2 3 6 6 2 12. ஸோ கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் 12ஆக மாற்றணும். அப்போ பாருங்கள், 2 எதால் பெருக்குனா 12 வரும், 6ஆல். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்குனா 1 6 6. 3 4ஆல் பெருக்குனா 12. அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குனா 2 8. 4 3ஆல் பெருக்குனா 12. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும்னா 3 9. ஸோ என்ன அர்த்தம்னா 782 6:8:9ன்னு பிரிக்கிறாங்க. அப்படின்னா மொத்த பங்கு எத்தனை? 6 8 14, 14 ஒரு 9 23. அப்போ 782 பை மொத்த பங்கு 23. அவங்க எந்த பாகம் கேட்குறாங்க அப்படின்னா முதல் பாகம். முதல் பாகம்ன்றது 6. ஸோ இன்ட்டு 6 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 23, 3 23 69, மீதி 9, 4 23 92. அப்போ 34 பெருக்கல் 6. 34 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 204. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா அதை முதல்ல இந்த மாதிரி 3 நம்பர்ஸாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றணுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரியா? அதுதான் 97. 4 எண்களின் விகிதம் 1:2:3:4. அவற்றின் கூடுதல் 16 எனில் முதல் மற்றும் 4ஆம் எண்களின் கூடுதல். பாருங்கள், மொத்தம் 16. மொத்த பாகம் எத்தனை இருக்குது? 1 2 3 3 3 6 6 4 10. ஸோ மொத்த பாகம் 10 இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முதல் மற்றும் 4ஆம் எண். முதல் எண் 1, 4ஆம் எண் 4. அப்போ 1 4 கூட்டினா 5. ஸோ 5 பாகம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? 1 5 2 5 10, 1 2 8 2 16. ஸோ ஆன்சர் 8. அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க மொத்தம் கொடுத்துட்டு கூடுதல் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ராக்ஷனில் இது இதில் கொடுத்துட்டு மொத்தம் கொடுக்குறாங்க, கூடுதல் கொடுக்குறாங்கனாலே மொத்த பாகம் எத்தனைன்னு பார்க்கணும் ரேஷியோவில். அடுத்ததாக அவங்க எதை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் இன்ட்டு மல்டிப்ளையில் போட்டுடணும். சரியா? 98. 2 எண்களின் விகிதம் 10:7. அவற்றின் வித்தியாசம் 105. பாருங்களேன், இது 10 பங்கு, இது 7 பங்கு. 10க்கு 7க்கு வித்தியாசம் எத்தனை? 3 பங்கு. அப்போ 105ன்றது 3 பங்கு. ஸோ 105/3. இது போன கொஷினில் ஆட் பண்ணமே சார் அப்படின்னா, அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதல்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்விரு எண்களின் கூடுதல். அப்போ 10 7ஐயும் கூட்டணுன்னா 17. ஸோ இன்ட்டு 17. 1 3 3 3 9, மீதி 1 5 15. ஸோ 35 இன்ட்டு 17. 35 17 பெருக்கணுன்னா 595 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான விடை. சரியா? 99. 3 எண்களின் கூடுதல் 98. அவற்றில் முதல் மற்றும் 2ஆம் எண்ணின் விகிதம் 2:3. 2ஆம் மற்றும் 3ஆம் எண்ணின் விகிதம் 5:8 எனில் 2ஆம் எண். இதுக்கு 2 விதத்தில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று மெத்தடாக போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதை விட ஈஸியாக ஷார்ட்கட்டில் கொஷின்லேருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 எண்களின் கூடுதல் அது இருக்கணும். முதல் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 எண்களுடைய விகிதம் 2:3. 2ஆம் மற்றும் 3ஆம் எண்களின் விகிதம் 5:8. நேற்று போட்டோம் இல்லையா? A:B, B:Cன்னு அந்த மாடல். அப்போ பாருங்கள், கேப்பை ஃபில்அப் பண்ணுறோம். இங்கே 3, இங்கே 5. இதெல்லாம் ஏன் பண்ணணுன்றதை நேற்று கொஷினில் பார்த்தா அதே மாடல் இது. அப்போ 2 5 10 3 5 15 24. மொத்த பாகம் இப்போ எத்தனை வருது? 10 15 25, ஒரு 4 29. மொத்த பாகம் 49. கூடுதல் 98. அப்போ 98/49 இன்ட்டு அவங்க கேட்குறது 2ஆம் எண். 2ஆம் எண்ணுன்றது எத்தனை? 15. பாருங்கள், 1 49, 2 49 98. 2ஐயும் 15ஐயும் பெருக்கணுன்னா 30. சரிங்களா? இது மெத்தடாக போடுறது. ஷார்ட்கட்டில் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 2ஆம் எண். கரெக்டாக? முதல் மற்றும் 2ஆம் எண்ணின் விகிதம் 2:3. அப்போ 2ஆம் எண்ணுடைய விகிதத்தில் என்ன நம்பர் வருது? 3. அப்போது ஆன்சர் கண்டிப்பாக 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 49 வராது. 48 வரும் 3ஆம் வாய்ப்பாட்டில். 30 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 20 வராது. இங்கே பாருங்கள், 2ஆம் மற்றும் 3ஆம் எண்ணின் விகிதம். ஸோ 2ஆம் எண்ணோட விகிதத்தில் என்ன நம்பர் வருது? 5. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 48 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 30. இது மாதிரியும் முடிவு பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நான் புரியுதுங்களா? 2த்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 100. 1.21 மற்றும் 0.09 சராசரி விகிதம் என்ன? சராசரி விகிதம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
அந்த 2 நம்பரையும் பெருக்கி அவங்க 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பரையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். 121ங்கிறது 11a². 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால ரூட் எடுக்கும்போது ஒரு ஸ்தானம் ஆகிடும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. 2 ஸ்தானம் இருக்கிறதால ரூட் எடுக்கிறப்ப புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் வரும். அப்போ 0.3. 11ஐயும் 3ஐயும் பெருக்கணுன்னா 33. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர். அப்போ ஆன்சரில் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரணும். 1 2 இந்த இடத்துல புள்ளி வரும். வெறும் புள்ளி வச்சு ஆரம்பிக்க மாட்டோன்றதால 0.33ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? ஸோ காலை எழுந்தவுடன் கணக்கில் இதோட 100 கேள்விகள் முடிஞ்சிருக்கு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 21வது நாளுக்கான வினாக்கள். ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? மேலும் அதனுடைய சுற்றளவை காண்க. அடுத்த கேள்வி. ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர். அதனுடைய சுற்றளவு 206 மீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் பரப்பளவு. 104. ஒரு சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 250 வீதம் ரூபாய் 13,322.50 செலவாகிறது எனில் அந்த வயலுக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 5 வீதமாகும் செலவு. 104. ஒரு வட்ட வடிவ களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் ரூபாய் 2112 செலவாகிறது. அந்த களத்தின் விட்டம் காண்க. 105. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கான உங்களோட விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.